ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? இயற்கை அழகு துள்ளும் இனிய காடு அது. காட்டின் அழகுக்கே அழகு சேர்ப்பது போல மான், முயல், நரி, எலி ஆகிய 4 மிருகங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டிற்கு வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தான். கொழு கொழுவென்று கொழுத்து வளர்ந்திருந்த அழகான முயலை பார்த்ததும் வேடனின் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியது. எப்படியாவது இந்த முயலை பிடித்துவிட வேண்டும் என்று தன்னுடைய வலையை விரித்து வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த மரத்தில் பழுத்திருந்த பழங்களை சாப்பிட சென்று விட்டான். இந்த மயக்கம் தொண்டனுக்கும் உண்டல்லவா? வெகு தூரம் நடந்து வந்த களைப்பிலும் உண்ட மயக்கத்திலும் வேடன் நன்றாக தூங்கிவிட்டான் செல்லம். அப்பொழுது வேடன் விரித்த வலையில் சிக்கி கொண்டது நம்ம முயல். முட்டை போன்ற தன் கண்களை பயத்தால் திரு திருவென்ன உருட்டி கொண்டு இருந்தது முயல் தம்பி. இதனை பார்த்து நரியின் கூர்மையான மூளை வேலை செய்ய துவங்கியது. மானை மெதுவாக கூப்பிட்ட நரி அதனிடம் ரகசியமாக முயலை காப்பாற்றும் தன்னுடைய திட்டத்தை கூறியது. அந்த திட்டப்படி வேடன் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் நேராக மான் வேடன் முன்னால் சென்றது. மானை பார்த்த வேடனும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான். இந்த மானை விற்றால் எனக்கு மிக பெரிய பணம் கிடைக்கும் என்று நினைத்து மானை பிடிக்க முயன்றான். மானும் வேடனுக்கு போக்கு காட்டி காட்டி வெகு தூரத்துக்கு வேடனை அழைத்து வந்துவிட்டது. தன்னுடைய ஓடும் திறமையை பயன்படுத்தி வேடனிடமிருந்து தப்பித்தது மான். அதற்குள் எலியானது தனது கூர்மையான பற்களால் முயல் சிக்கியிருந்த வலையை கிழித்து முயலை காப்பாற்றியது. தங்களது கூட்டு முயற்சியால் முயலை காப்பாற்றிய மான், நரி, எலி 3 பேரும் சந்தோஷத்தால் ஆனந்தமாக நடனமாடி மகிழ்ச்சி அடைந்தனர் செல்லம். அன்பு செல்லமே, கதையை பாத்தியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா கதை? பாத்தியா செல்லம்? இந்த 4 பேரும் எப்படி இந்த முயலை காப்பாத்தினாங்க பாத்தியா செல்லங்களா? அதுதான் செல்லங்களா, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மிக பெரிய பலம் எதுனா இதுதான் செல்லங்களா. பைபிள்ல கூடயும் ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன தெரியுமா செல்லமே? ஒன்றியா இருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடி இருப்பது நலமாமா. பாத்தியா, ஒத்தையா இருந்தோன்னு வையேன், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது செல்லங்களா. நம்மளே கஷ்டப்பட்டு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு. பாத்தியா, இதுல மட்டும் யாராவது ஒருத்தர் தான் இருந்திருந்தாங்கன்னா எப்படி இந்த முயல் காப்பாத்திருக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? பாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எலி, மானு எல்லாம் இருக்கிறனால, நிறைய இருக்கிறனால என்ன ஆச்சு? ஒருத்தர் ஐடியா போடுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 4 பேரும் ஒற்றுமையா இருந்தனால என்ன ஆச்சு? முயலை அழகா காப்பாத்திட்டாங்க செல்லங்களா. அதனால என்னைக்குமே இந்த ஒற்றுமையை மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்து மறந்துடாதீங்க செல்லங்களா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஒற்றுமையை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது செல்லங்களா. அதுதான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்று தருது செல்லமே. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றியா செல்லம்? ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். மறுபடியும் ஒருக்கா சொல்லு செல்லம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இந்த வசனம் எங்க இருக்குன்னா பிரசங்கி 4:9. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை ஒரு நாளும் நீ மறந்துடக்கூடாது அன்பு செல்லமே. என்ன மறக்க கூடாது? நீ ஒருத்தனா எங்கேயும் இருக்க கூடாது. எப்பவுமே உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோங்க. சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர. ஓகேவா செல்லம்? பாய், குட் நைட்.